எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் இன்றைக்கி ஒரு கரூர் டிவி 50 inches கரூர் டிவி UHD டிவி வந்து சர்வீஸ் வந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா டைரெக்ட் சைனாவிலே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஹைனிஸ்ன்னு சொல்லிட்டு சைனீஸ் கம்பெனி இது 4K இது. இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே என்ன ப்ராப்ளம் வந்துச்சு, டிஸ்பிளே ப்ராப்ளத்துக்கு வந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா வாங்கி 1 yearலேயே இது கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. இது 4K இது. டிஸ்பிளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளர்ராக வரும். ஒரு டைமில் ஃபுல்லாக ஒரு சைடு வந்து பிராண்ட் நேம் வந்து ஹைனிசன்ஸ் ஆண்ட்ராய்டுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக லைன்ஸ் வந்துட்டு உடனே டிஸ்பிளே ஆஃப் ஆகிடும். ஆடியோ ஓகே, பேக் லைட் எல்லாமே ஓகே. ஒன் சைடு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ஷார்ட்டு. அது எப்படி சர்வீஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். என்னென்னா கடையில் வந்து ஃபுல்லாக எரிச்சில் இருந்ததுனால ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு அது ரொம்ப தனியாக வாய்ஸ் கொடுத்துருக்கேன். வாய்ஸ் கொஞ்சம் முன்ன பொண்ணு இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா வெறும் நான் ஸ்பேர் எதுவும் யூஸ் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் ஒரு செல்லோ டேப் வச்சு அந்த ஃபால்ட்டை வந்து நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். அந்த விஜிஎல் வோல்டேஜ் வந்து ஒன் சைடு ஷார்ட் வந்து நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் க்ளீனாக போட்டிருக்கேன். இதை பற்றின வீடியோ ஒன்றும் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் எல்இடி எல்சிடி நம்ம எலக்ட்ரானிக்ஸ் அந்த வீடியோவில் நம்ம சேனல் அதிகமாக வந்துட்டுருக்கோம். டெக்னீஷியன் இந்த மாதிரிலாம் இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம எலக்ட்ரானிக்ஸில் பற்றி நான் சாஃப்ட்வேர் எப்படி அப்டேட் பண்ணுறது, நம்ம எலக்ட்ரானிக்ஸ் எல்இடிஸ் அந்த எல்லா வீடியோவும் நான் 1 by 1 சேனல் மினிமம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் நம்ம சேனல் வந்துட்டுருக்கோம். சரி, அதிகமாக பேசுகிறோம்ல, சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ் பார்த்தீங்கன்னா அது கரூர் டிவி பார்த்தீங்கன்னா பெண்டாக இருக்குது. இது என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா கரூர் டிவி டிஸ்பிளே கம்ப்ளைண்ட். டிவி ஆன் பண்ணும்போது ஒரு செகண்ட் ஐனிஸ் பண்ணுறேன் அங்கேட் அப்படியே இமேஜ் போடும். பேக்லைட் ஓகே. இது டேரக்ட் சைனாவில் ஒரு டைம் ஆன் பண்ணி காட்டுற பாருங்க. இது பார்த்தீங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, இது டிவி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது ஒரு செகண்ட் கம்ப்ளைண்ட் வீடியோ வந்துட்டு டிஸ்பிளே பேக்லைட் இமேஜ் ஆடியோ வரும், பட் ஆனால் இமேஜ் என்ன வராது. பார்த்தீங்கன்னா விஜிஎல் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி ஆன் பண்ணி ஷார்ட் ஆகும், ஒரு செகண்ட் வந்துட்டு போயிடும். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தா டிஸ்பிளே ஒன் சைடு பார்த்தீங்கன்னா ஷார்ட் பக்கம் இருக்குது பாருங்க. டிஸ்பிளேயோட விஜிஎல் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு ஷார்ட். இது கரூர் டிவி ஹைனிஸ்ன்னு சொல்லிட்டு சைனீஸ் கம்பெனி. இது ஆண்ட்ராய்டு இது ஆண்ட்ராய்டு 4K. இது கரூர் டிவி பார்த்தீங்கன்னா பெண்டாக இருக்கும். ஆல்பம் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு ஆண்ட்ராய்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளர் ஆகிடும், ஒரு டைம் ஃபுல்லாக லைன்ஸாக வந்துட்டுருக்கும். இதை பார்த்தீங்கன்னா எப்படி சர்வீஸ் பண்ணுறத பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்று 2 டைம் பார்த்தீங்கன்னா டிவியை வந்து ஆஃப் பண்ணி செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு கம்ப்ளைண்ட்னு சொல்லிவிட்டு. 30 பார்த்தா வச்சுக்கலாம். பேக் லைட்டில் கரெக்டாக பக்கம் வரும், உங்களுக்கு ஆடியோவில் வரும், நம்ம பார்த்து வீடியோ வராது. இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஆஃப் இருக்குது. டிஸ்பிளே வந்து 2 பிட்டாக பிடிச்சிருக்காங்க. ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 பிரித்து 2 பார்த்தீங்கன்னா 2 ஜம்பர் எல்இடிஎஸ் போட்டிருக்காங்க. 2 சப்சைடு பிடிச்சிருக்காங்க ஹைனிஸ் கம்பெனி. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சாம்சங் டிஸ்பிளே போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா சாம்சங் ஐசி, இது சாம்சங் டிஸ்பிளே தான் போட்டிருக்காங்க. இந்த 4K டிஸ்பிளே. இது கேமரா சைடு தெரியல, சாம்சங் ஐசி தான் அது. இந்த மதர் போர்டு, இந்த டிவியோட மதர் போர்டு தான். டிவி பாருங்கள் ஆன்ல தான் இருக்குது. பவர் பட்டன் இது. இந்த வைஃபை போர்டு ஒரு போர்டு கழட்டி வச்சுருக்கேன் தனியாக. காஃப் ஐசி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 காஃப் ஐசி இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விஜிஎல் டிஸ்பிளே பூஸ்டர் வோல்டேஜ் டிஸ்பிளே விஜிஎல் விகாம் வோல்டேஜுக்கு வர்றது ஐசிஐ ஃபுல்லாக. அது டிவியில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நெட் போர்டு, 2 HDMI 2 USB போட்டிருக்கு. டிவி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக தான் இருக்கும். டிவி பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் திக்னஸ் தான் இருக்கும். டிவி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 2 ஆஃபாக பிரிச்சுருக்காங்க. நம்ம எந்த சைடு டிவி கம்ப்ளைண்ட்றதை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த எல்இடிஎஸ் ஒரு சைடை கழட்டி ஒன் சைடு கழட்டி ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த சைடு ஃபால்ட்னு ஐடென்டிஃபை ஆகிடும்.
பார்த்தீங்கன்னா எல்இடி கல்வி செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு தான் கம்ப்ளைண்ட்டு. லெஃப்ட் சைடு ரைட் சைடும் ஷார்ட்டாக இருக்குது, லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா படம் கிளியராக வருது உங்களுக்கு. இது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்பிளே ஷார்ட்டாக இருக்குது. VGL வோல்டேஜ் ஷார்ட்டாக இருக்குது. அது மல்டிமீட்டர் செக் பண்ணி காட்டுற பாருங்க. செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே 12 வோல்ட் வருது. இது 12 வோல்ட் டிஸ்பிளே, இது 12 வோல்ட் வந்துட்டுருக்கு பாருங்கள். கிரவுண்டு காமனாக செக் பண்ண பார்த்தீங்கன்னா VGL வோல்டேஜ் எல்லாமே வரும் உங்களுக்கு. மொபைல் அந்தளவுக்கு ஜூம் பண்ணி காட்ட முடியல என்னால், இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பவர் பூஸ்டர் காயில் VGL வோல்டேஜில் பூஸ்டர் காயில். VGH பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18லேருந்து 24 வோல்ட்டு 32 வோல்ட் கூட ஒரு சம்திங் வரும். VGL பார்த்தீங்கன்னா மைனஸ் வோல்டேஜ் வரும். Vcore 8 வோல்ட் 5 வோல்ட் அந்த மாதிரி வரும். நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த சைடு டெலிவரிஸ் கல்விட்டு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் எல்லாமே வருது. அந்த ஸ்டிப்பை வந்து கனெக்ட் பண்ணி செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் எல்லாமே ஷார்ட் ஆகிடுது. அந்த வோல்டேஜ் எல்லாமே ட்ராப் ஆகிடுது, எந்த வோல்டேஜும் வரதில்லை. ஐசியில் வந்து ஓவர் ஹீட் ஆகுது. பாருங்கள், ஸ்டிப்பை வந்து நான் அட்டாச் பண்ணிட்டேன். கல்விட்டு ஸ்டிப்பை வந்து ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேக்லைட் ஆன் ஆகிடும். பேக்லைட் ஆன் அடிச்சு பாருங்கள். டிவி பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இருக்குது, எந்த இதுவுமே வராது, எந்த ஒரு சிம்டமே கிடையாது. இந்த வோல்டேஜ் ஃபுல்லாக ஷார்ட்டாக இருக்குது. VGL ஃபுல்லாக ஷார்ட்டாக இருக்குது, டிஸ்பிளேக்குள்ளே ஷார்ட்டாக இருக்குது. செக் பண்ண எந்த வோல்டேஜும் வராது, வோல்டேஜ் ஃபுல்லாக ட்ராப்பாக இருக்கும். டிஸ்பிளே 12 வோல்ட் வரும், ஆனால் பட் எந்த விஷயமே அந்த பூஸ்டிங் ஆகாது. அது VGL வோல்டேஜ் எந்த இதுக்கும் சுவிட்சிங் ஆகாது. நல்லா ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. இது வந்து VGL வோல்டேஜ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் வரணும். பாயிண்டில் பார்த்தீங்கன்னா 11 வோல்ட் வருது, 11 வோல்ட் வருது. இங்கே பாருங்கள் வோல்டேஜ். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்கு ஐடென்டிஃபை இல்லை மார்க் பண்ணி ஒரு டாட்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. வோல்டேஜ் வரல. நான் அப்படியே பார்த்தீங்கன்னா டிவி ஆன்லேயே இருக்க எல்இடிஸ் கல்விட்டு பாருங்கள். கல்விட்டு செக் பண்ணும்போது சாரி ஒரு ஷார்ட் ரிலீஸ் ஆகலை. டிவி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணேன். ஒரு டைம் நான் டிவி ஆன்லேயே இருக்கும்போது டேடாக அது மாதிரி பண்ணிட்டேன். மேக்ஸிமம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ 28 வோல்ட் வருது பார்த்தீங்களா VGH வோல்டேஜ். நான் சைடாக ஷார்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ செக் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஸ்கேலர் போர்டில் எல்லா வோல்டேஜும் வந்துட்டுருக்கும். இன்னும் டீகான் கிடையாது இந்த மாடலில், ஃபுல்லாக ஸ்கேலரே கொடுத்துட்டாங்க. 4K டிஸ்பிளே இது. இப்போ செக் பண்ணி எல்லா வோல்டேஜும் வந்துட்டுருக்கு. இது மைனஸ் வோல்டேஜ். நான் வந்து ப்ரோப் வந்து மாற்றி வச்சுருக்கேன். சரி, தப்பாக சொல்லிட்டேன். செக் பண்ணும்போது எல்லா வோல்டேஜ் வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டுக்கு ஷார்ட் வந்து ரிலீஸ் பண்ணணும். அந்த பக்கம் போகிற VGL வோல்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணாக்க அந்த சைடும் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்துடும். அந்த சைடுக்கு போகிற VGL வோல்டேஜ் மட்டும் ஷார்ட் இருக்குது. அது நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த பின்னில் இது வந்து VGL வோல்டேஜ் சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். நம்ம மல்டிமீட்டர் வச்சு இந்த VGL போட்டிருக்கு பார்த்தீங்களா, அங்கே வச்சுட்டு நம்ம மல்டிமீட்டர் ஒரு பின்ன அந்த எல்இடி ஸ்டெப்புக்கில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டினியூ மீட்டர் பார்த்தீங்கன்னா பஸ்ஸரில் வச்சு செக் பண்ணும்போது பார்த்தா கண்டினியூ தெரியும் நமக்கு. அது எந்த பின்னு பார்த்தா அந்த 2 பின்னு இல்லை 3 பின்னு மட்டும் நம்ம டேப் அடித்தா போதும். ஒரு சில மாடலில் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாடலில் பார்த்திங்கன்னா நம்ம டேப் அடித்தா போதும். திரும்ப பார்த்திங்கன்னா ஃபால்ட்டு கன்ஃபார்ம் ரெடி ஆகணும்னு வச்சுக்கோங்க. திரும்ப நம்ம ட்ராக் அடிக்க முடியாது. இந்த மாதிரி எல்இடிஎஸ் வர டைப் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நம்ம டேப் மட்டும் அடித்தா மட்டும் போதும். அந்த வோல்டேஜ் வந்து அதிலே ட்ராப் ஆகிடும். இப்போ நான் டேப் அடித்து காட்டுறேன். நான் ஆல்ரெடி செக் பண்ணி மார்க் பண்ணி வச்சுட்டு அதனால் கரெக்டாக டேப் அடிக்கிறேன். கன்ஃபார்ம் ஆகலாம். ஒரு 3 பின்னா VGL வோல்டேஜ் எதுவும் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்றும் டேப் அடித்து பார்க்கலாம் நீங்கள். ஏன்னா அந்த சப்ளை மாதிரி ஷார்ட் இருக்குது. இந்த மாதிரி பண்ணாமல் பார்த்தா அந்த சைடுக்கு வோல்டேஜ் மட்டும் போகாது. 2 சைடும் VGL வோல்டேஜ் போகணும். அந்த சைடு போகாமல் என்னன்னா
டிவி ஓடும் ஒன்றும் ஆகாது. படம் பிக்சர் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 75% தான் வரும், 100% வராது. 75% தான் வரும் பிக்சர் கிளியரன்ஸ் உங்களுக்கு. செக் பண்ணி பார்க்கலாம். விஜிஹெச் வோல்டேஜ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ டிஸ்பிளே 2 வோல்ட் வருது. செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மொபைல் கிளியரன்ஸ் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்ட முடியல. எந்த விகாம் வோல்டேஜ் சார் விஜிஹெச் வோல்டேஜ் நினைக்கிறேன் 28 வோல்ட்டு. நான் ஏன்னா ஆல்ரெடி மொபைல் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிட்டு நான் அப்புறமா தனியாக வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன், அதனால் அப்படி மாறி தப்பாக நினச்சிக்காதீங்க. இது பார்த்திங்கன்னா மைனஸ் வோல்டேஜ் விஜிஎல் வோல்டேஜ் 14 வோல்ட் வந்துடுச்சு. இப்போ தான் டிவி ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்துடுச்சு பார்த்தீங்களா. அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு சின்ன டேப் இருந்தால் போதும் உங்களுக்கு. சின்ன டேப் எடுத்து நம்ம ஒருத்தர் கத்தி கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்டிப்பில் அந்த மாதிரி இப்போ நம்ம ஷார்ட் கண்டுபிடிச்சி நம்ம கத்தி ட்ராக் கட் பண்ணி விடலாம். அந்த 2 ட்ராக் மட்டும் அப்படியே நம்ம டேப் அடித்தாலே உங்களுக்கு அந்த வோல்டேஜ் வந்து உங்களுக்கு ஷார்ட் வந்து ரிலீஸ் ஆகிடும். இதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா பிக்சர் லைட்டாக ஒரு 70% டல்லாக வரும், அவ்வளோதான். இதுக்கு சொல்யூஷன் வேறு எதுவும் பண்ண முடியாது. உள்ளே காஃபி ஐஸ் எரிஞ்சிருக்கலாம். இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா காஃபி ஐஸ் வந்து சைடு காஃபி ஐஸ் கிடையாது. இருந்தால் கூட நம்ம செக் பண்ணி நம்ம இது காஃபி ஐஸ் மாற்றி பார்க்கலாம். இது காஃபி ஐஸ் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக இருக்குது. சைடில் ஒரு காஃபி ஐஸ் இன்பில்ட்டாக இருக்குது. அதனால் நம்ம டக்குன்னு சொல்யூஷன் கண்டுபிடி இந்த மாதிரியும் பண்ணலாம். நம்ம ஷார்ட் வந்து ரிலீஸ் ஆகிடும். மேக்ஸிமம் இந்த ஃபால்ட் வந்து மேக்ஸிமம் ரிப்பீட் ஆகிறதில்ல. அதனால் நிறைய டிவி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வீடியோ நான் நிறைய போட்டிருக்கேன். இந்த விஜிஎல் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா அப்படி நான் டேப் மூலியமாக ஷார்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா கரு டிவி ஃபஸ்ட் டைம். இது நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோ ஆல்ரெடி நிறைய இருக்கும். கரு மாடலுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் போடுறேன். ஷார்ட் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. டிவி வந்து பக்கா ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா பக்கா சைனா. அது ரேட்டாக சைனாவிலே வாங்கியிருக்காங்க. சைனீஸ் பிராண்டு சைனாவில் தான் வாங்கி வந்திருக்காங்க. ஃபுல்லாக லாங்குவேஜ் எல்லாமே சைனீஸில் தான் வரும். அந்த ஆப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சைனீஸில் வந்துட்டுருக்கு. அந்த வைஃபை போர்டு கனெக்டை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அந்த ஆப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இமேஜ் ஓப்பன் ஆகல, ஃபுல் இமேஜ் வரும் ஃபுல்லாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது டிவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி கம்மி தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். விஜிஎல் வோல்டேஜ் கண்டுபிடிச்சிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பிக்சர் பாருங்கள், சூப்பராக வருது. இந்த ஒரு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் அவல்ஸும் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம நல்லா உத்து பார்த்து தான்